என் தேவனின் வெளிச்சம். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கற்றலை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணி என்று சொன்னார். இன்னும் சொல்லும் என்னால் ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளை ஒன்று, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாடு சபைக்கு சொல்லும்போது கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இவ்விதமாக நாம் கனம் பண்ணுவது என்னென்றால், அவர்கள் சொன்ன ஆலோசனைப்படி நடக்கும்போது அது அவர்களை கனம் பண்ணுவதற்கு சமமாக இருக்கிறது. ஆகவே அன்றைக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு உதாரணத்தை ஒரு கதை மூலமாக ஒருத்தர் சொன்னார். ஒரு சமயத்தில் ஒரு யானை குட்டி திடீர்னு சோகம் இல்லாமல் படுத்துடுச்சு. இப்படி படுத்த சமயத்தில் அதை பக்கத்தில் உள்ள ஒரு ஃபாரஸ்டர் அதை பார்த்து அது அப்படியே மரண தருவாயில் போய்கிட்டு இருக்கு. மயங்கி தண்ணி சாப்பாடு சாப்பிடாம படுத்த படுக்கையாக கிடக்குது. அதை உடனே அவர் அங்கே இருந்த மருத்துவருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா, எங்கள் காட்டில் ஒரு யானைக்குட்டி அது படுத்த படுக்கையாக கிடக்குது, மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருக்குது, அது சாகிற மாதிரி இருக்குது, நீங்கள் சீக்கிரம் வாங்க வந்து ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டப்போ, இந்த யானைக்கு சிகிச்சை கொடுக்குற டாக்டர் சொன்னார், இப்போ தூரத்தில் இருக்கேன், நான் உடனே வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் அந்த குட்டியை பார்க்குறதுக்கு. ஆனால் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதை நான் சொன்னபடி கேட்டிங்கன்னா அதை நான் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் சமாளித்து நான் வந்தவுடனே சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னார். நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அப்போது அந்த ஃபாரஸ்டர் கேட்ட உடனே அந்த டாக்டர் கொடுத்த ஆலோசனை, நீங்கள் உங்களுடைய கையை ஒரு க்ளவுஸ் போட்டு கையுறை போட்டுட்டு அதனுடையதான அந்த மலவாயு மூலமாக அல்லது சாணி போன்ற வழியின் வழியாக உங்கள் கையை விட்டு அது உள்ளே இருக்கிற சாணத்தை கொஞ்சம் வெளியே தள்ளுங்க. அது நிறைய வயிற்றுக்குள்ளே சாணம் இருக்கும். ஆகவே அதை எடுத்து கொஞ்சமாக எடுத்திங்கன்னா ஓரளவு அது என்ன செய்யணும்னா கொஞ்சம் அதுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். அது கொஞ்சம் அது உயிரிழக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஏன்னா வயிற்றில் நிறைய தேவையில்லாத ஆகாரம் சாப்பிட்டதுனால அது ஜீரண சக்தி இல்லாதனால அது மயக்க நிலைமையில் இருக்குது. அதனால் சாணத்தை கொஞ்சம் வெளியே தள்ளிட்டிங்கன்னா போதும், அது கொஞ்சம் அது தைரியம் வந்துடும், அது கொஞ்சம் எப்படி பலனடையும், அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆலோசனை கொடுத்தார். அதோடு மட்டும் இல்லை, கொஞ்சம் தெளிவு வரும்போது மேலே கொஞ்சம் தண்ணியை தெளிங்கன்னு சொன்னார். ஆகவே டாக்டருடைய ஆலோசனைப்படி இந்த ஃபாரஸ்ட் என்ன செய்தார், ஒரு கையுறையை போட்டு அந்த சாணியை உள்ளேருந்து வெளியே எடுத்தார். வெளியே எடுத்தவுடனே இதுவரைக்கும் தலை தூக்க முடியாத அந்த குட்டியான கொஞ்சம் தலை தூக்கி கொஞ்சம் அப்படியே காதெல்லாம் கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சோடனே உடனே இந்த ஃபாரஸ்ட் என்ன செய்ய கொஞ்சம் தண்ணியை தெளித்து அந்த மயக்க நிலையிலேருந்து கொஞ்சம் தெளிந்து வரக்கூடிய நிலைமையில் இருந்தது. அதுக்குள்ளே 2 மணி நேரம் கழிச்சு டாக்டர் வந்துட்டார். வந்த உடனே அவர் கொஞ்சம் சிகிச்சை செய்தார். அப்படி சிகிச்சை செய்த உடனே இப்போ கீழே படுத்து கடந்து மயக்க நிலைந்த அந்த குட்டியான கொஞ்சம் எழுந்து நிற்கக்கூடிய அளவுக்கு வந்துச்சு. எழுந்து நிற்கிறது மட்டும் இல்லை, அந்த சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே நிற்கிற ஆட்கள்லாம் விரட்ட ஆரம்பித்த உடனே எல்லோரும் தலை தப்பி ஓடி போனோன்னு பல திசையிலும் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டு கேட்டார், டாக்டர் ஏன் டாக்டர் அந்த யானைக்குட்டி இப்படி படுத்து மயக்கின சாகுந்தரவலை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன காரியம் என்னவென்னா, இந்த குட்டி தாயை விட்டு பிரிஞ்சிருச்சு. தாயை விட்டு பிரிஞ்ச மட்டும் தகப்பனை விட்டு பிரிஞ்சதுனால இது சாப்பிடக்கூடாத சாப்பிட்டதுனால அது உடல்நிலை பாதிக்கப்பட்டு அது மயக்க நிலையில் ஆயிடுச்சு. ஆனால் தாயோடு கூட இருந்தால் அல்லது தகப்பனோடு இந்த குட்டியான் இருந்திருந்தால் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த தாயானையோ தகப்பனையானையோ சொல்லி கொடுத்துருக்கோம். ஆகவே இப்போது இந்த குட்டியான தாயை விட்டு தகப்பனை விட்டு பிரிஞ்சு அவங்க ஆலோசனை இல்லாமல் போனதுனால தேவையில்லாததை சாப்பிட்டு இப்படி சாகும் தருவாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆகவே இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னென்னா, என்னைக்கு தாயோட தகப்பனோடு அல்லது பரம தகப்பனோடு பரம அந்த வைத்தியரோடு நாம் இசைந்திருப்போம் ஏனால் நம்முடைய வாழ்க்கையில் மயக்க நிலை வராதபடி, தயக்க நிலை வராதபடி, மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை வராதபடி
நாம் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆகவே ஒரு தகப்பனுடைய ஆலோசனை, ஒரு தாயினுடைய ஆலோசனை எதற்கு சமம் என்றால், ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, ஒரு தகப்பனுடைய ஆலோசனை எப்படி என்றால் 1000 ஆசிரியர்களுக்கு சமம். அதே வேளையில் ஒரு தாயருடையதான போதனை எதற்கு சமம் என்றால் 1000 வைத்தியர்களுக்கு சமம். அந்த நாட்களில் நாட்டு மருந்து பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு சொல்லி கை மருந்தாவே கொடுத்து ஒரு சின்ன வியாதிகள் கூட அவங்க பாதுகாத்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலும் கூட பரம தகப்பனுக்கு அர்ப்பணம் செய்வோம், பரம தகப்பனுடைய ஆலோசனைப்படி நடப்போம். அதே மாதிரி பூலோகத்தில் நமக்கு தந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் சொல்கிற ஆலோசனைப்படி கேட்போம், கீழ்ப்படிவோம், ஆவிக்குரிய பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். மே காட் bless you. என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும்